कुन्देन्दु तुषारारधवला या शुभ्रवस्त्रावृता या वीणावरदण्डमण्डितकरा या श्वेतपद्मासना या ब्रह्माच्युत शङ्कर प्रभृतिभिः देवैः सह वन्दिता सा मां पातु सरस्वती भगवती निःशेषजड्यापहा। ॐ सङ्गच्छत्वं सम्पदत्वं सम्भोमनांसि जानतां देवभागं यथा पूर्वे सञ्जानानामुपासते समानो मन्त्रः समितिः समानी समानं मनः सह चित्तमेषां समानं मंत्रम अभिमन्त्रयेवः समानानि समानेन ओ अविशाजुकोवि समानीव आकृतिः समान हृदयानि वः समानमस्तु वो मनो यथा वसुः सति। ओम शांति शांति शांति। धन्यवाद माता। இந்த சம்பு ராமாயணம் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அதுல கிளாஸ்ல ஒரு சமாசா கொடுத்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ஷேர் பண்றது. சுரலோக லத்த மந்தார மால்ய மதுவாசித்த வாச பூமிகி. இது வந்து அயோத்தியா ஒரே வேர்டு. இது இதுல 9 சமாசா எல்லாம் சேர்த்து பண்ணணும். சுராணாம் லோக சுரலோக சுரலோக லப்தானி சுரலோகல. சுரலோகத்துல அவனுக்கு கிடைச்சது என்ன கிடைச்சது? மந்தாராணாம் மந்தார மால்யம் மந்தார மாலை மந்தாராணாம் மால்யாணி மந்தார மால்யாணி சுரலோக லப்தானி மந்தார மால்யாணி சுரலோக லப்த மந்தார மால்யாணி விசேஷண பூர்வபதம். அப்ப சுரலோக லப்த மந்தார மால்யா மது மால்யானா மது, அதுல இருக்கிற தேன், அந்த தேன் சொட்டுதான் சுரலோக லப்த மந்தார மதுனாவாசிதா. அது சொட்டி அந்த அந்த இடம் முழுக்க அந்த வாசனை பரவி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற வாச பூமி சுரலோக லப்த மந்தார மாலை மது வாசித்த வாச பூமிகி அப்படிங்கிறது வந்து அயோத்தியாவுக்கு, அயோத்தியா நகரத்தை அரசாண்டு இருக்கிற தசரதனுக்கு அடைமொழி. வாச பூமிகி எஸ்ய சக. இந்த மாதிரி வந்து முடியுது. அந்த 2 பதங்களை சேர்த்து ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அந்த அவங்களுக்கு சொல்லித்தரங்க சொன்னாங்க. இதெல்லாம் சாதாரண ஒரு பேஜ் கத்தியம் இருக்கு. அந்த ஒரு பேஜ் முழுக்க ஒரே சமாசம். அதுவும் அந்த பிரிண்ட் வேற, அந்த எழுத்து வேற சரியா இருக்காது. சரி, எனிவே தட் இஸ். இப்ப நம்மளுடைய கதை வந்து இப்ப எங்க நின்றுருக்கோம்? குமார சம்பவத்தில் நின்றுருக்கோம். அபியாசம். So we will discuss that குமார சம்பவத்தினுடைய கடைசியில இருக்கிற கொஸ்டின்ஸ் எப்படி பண்றதுன்னு. ஜெயந்தி மாதா வந்துருவாங்கன்னு நினைச்சேன். இடத்துல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு 10 minutes கழிச்சுதான் நம்ம வருவாங்க. 5:30 தான் வருவாங்க. அவங்களுக்கு கிளாஸ் 5 டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடும் முடியறதுக்கு. 6 hours மேல. ஏதாவது क्वेश्चन ஆன்சர் PDF கொடுத்திருக்காளா மாதியா? நீங்க தான் அனுப்பணும். அப்படியா? ஆமா, நீங்க உங்க குரூப்ல ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்கல்ல? இல்ல, இதுக்கு நான் தேடி பார்த்தேன், எங்களோட குரூப்ல இல்லையே. நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்ப நாம வந்து மொத்தம் 8 क्वेश्चंस இருக்கா, ஆளுக்கு 2 क्वेश्चंस அப்ப 4ஆ பிரிச்சிடுவோம். அது சரி, அது பண்ணலாம். அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இல்ல ஆல்ரெடி கொடுத்திருக்காங்களான்னு கேட்டேன். எனக்கு தெரியல. எனக்கு எங்கிட்ட நானும் தேடி பார்த்தேன், இல்ல அதுல. அதுல வந்து இப்ப நம்ம சம்ஷேப ராமாயணம் மாதிரி இதுலயும் கொஞ்சம் கொஸ்டின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் கேட்டு பாக்குறேன். தெரியும், நீங்க டீச்சர்ஸ். இப்பதான் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். கொஸ்டின்ஸ் எல்லாம் பெருசா இருக்கு, கொஞ்சம் சின்னதா பண்ணலாமே, 10 லைனா எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். நீங்க எல்லாம் தான் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள், டீச்சர்ஸ், அத்தாரிட்டிஸ். நீங்க சொல்லி பாருங்க. நான் வந்து கேக்குறேன். எங்க அவள்கிட்ட அமுதா கிட்ட கேக்குறேன். நடுவுல அவளுக்கு கொஞ்சம் காது வலின்னு கிளாஸ் எடுக்கல. இல்ல, எங்களுக்கு எல்லாம் பயங்கர அசைன்மெண்ட்ஸ் நிறைய எக்கச்சக்கமா. 2 மாசமா எழுதிட்டு இருக்காங்க. நான் எழுதினவங்க டே அண்ட் நைட் எழுதினா கூட எழுத முடியாது, அவ்வளவு இருக்கு. என்னவோ பண்ண போறோமோ தெரியல. சரி, இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் நாளுக்கு வந்து ஓரளவுக்கு எழுதிருக்கோம், எழுதிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் 5-6 யார் எழுதுறீங்க? எல்லாருமே எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஏதாவது क्वेश्चन ஆன்சரா மோதியா? ஆமா, அபியாசம் கொடுத்திருக்காங்கல மகோதயா மாதா. அந்த क्वेश्चन ஆன்சர் 8 क्वेश्चन கொடுத்திருக்காங்கல்ல குமார சம்பவத்துக்கு கீழே. புக்லயா? ஒரு நிமிஷம் இருப்போம், ஒரு செகண்ட்.
95வது பக்கம் பாருங்க. அந்த புக் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியும். நான் PDF நான் எனக்கும் புக் எங்க போச்சுன்னு தெரியாது. PDF தான். புக் வாங்கின அன்னைக்கு வச்சதுதான். அதுல சர்டிபிகேட் இருந்தது. அந்த சர்டிபிகேட்டை மட்டும் எடுத்து பத்திரமா வச்சேன். புக் எங்க போச்சுன்னே தெரியல. எத்தனாவது ஸ்லோகம், எத்தனாவது பேஜ்? நம்புற மாதிரியா இருக்கு நீங்க சொல்றது. PDF வச்சிருக்கேன்ல மாத்தா, புக் PDF வச்சிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு புக்கு? அதுவும் புக்கு படிக்கணும்னா கண்ணாடி தேடணும். அதுக்காகவே நான் புக்கு தொட மாட்டேன். PDFனா பெருசு பண்ணிக்கலாம். ஓ, அதனால நான் PDF தான். எந்த क्वेश्चंस கொடுத்திருக்கேன்? எத்தனை பேஜ் சொல்லுங்க மாத்தா? 95 மாத்தா. 95. 95. ஓகே ஓகே. உமா மாதா, நீங்க எழுதிருக்கீங்களா ஆன்சர்? அவங்களே எழுதிருப்பாங்க. அன்னைக்கே எழுதுனேன்னு சொன்னாங்க. நான் மகம்னா பிரயத்தனம். மீ டூ மாதா, மீ டூ. நீங்க தான் டைம் கொஞ்சம் கிடைக்குது இல்ல, இப்போ எழுதலாம் இல்ல? அதையேவ ஆரம்பம் கிருத்தவதி. வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 சென்டென்ஸா? உத்தரத்தை அடையாப்பா. ஆமா, 20 கூட எழுதலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் 1ல இருந்து 6 அதோட பாவார்த்தம் எல்லாம் சேர்த்து எழுதிடலாமா? திரும்ப ரிப்பீட் பண்றதை விட்டுட்டு. அவங்க 10 சென்டென்சஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்றேன். முடியாது, அப்படிலாம் எழுத முடியாது. அதுல இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒன்னா எழுதலாம். ஆன்சர்லாம் அதுக்கெல்லாம் வந்து அதுக்கும் you have to do some work after that. ஓ இல்ல ரெஃபருக்கு தானே கொடுத்திருக்காங்க அவங்க 1 to 6ன்னு. அதுல இருந்து நம்ம எடுத்து நம்ம சென்டென்ஸ் பண்ணணும். we have to construct our sentence. சமஸ்கிருதத்துல நம்ம சென்டென்ஸ் எழுதணும். எல்லாத்தையும் அப்படியே எழுதினா அது நிறைய பேஜ் நிறைய வாக்கியம் வந்துரும். அப்ப வேண்டாம் நம்ம. ஆமா, 6 லைன் தான் இருக்கு. 6 ஸ்லோகங்கள் இருக்கு. ஒண்ணுக்கு 2 15 ஸ்லோகம் இருக்குமா கோதியா? இதுல பாத்தீங்கன்னா 33ல இருந்து 50 வரைக்கும் இருக்கு. ஆமா, क्वेश्चन நம்பர் 5 18 ஸ்லோகம். ஓகே. ஆனா क्वेश्चंस எல்லாம் ரொம்ப சூப்பர் क्वेश्चंसா இருக்கு மோதியா. இல்ல சூப்பர். எழுதிட்டு வாங்க ஆன்சர். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஏதாவது எழுதுறத டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல எப்படி எழுதுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். தஸ்யார்த்தம் இதுல எது ரொம்ப ஷார்ட்டா இருக்கு? இப்போ 1 to 6 எடுத்துக்கங்க. 4வது क्वेश्चन தான் ரொம்ப ஷார்ட். 3 தான் இருக்கும். அதுல பாருங்க 10 31 32. 3வது 30 to 32. ஆமா, அதுதான் இருக்கிறதுலயே குட்டி. பஸ்வினம் பிரதி. ஓகே, நீங்க அத டிஸ்கஸ் பண்ணுங்க. அதிதி சத்காரம் அச்சா தபஸ்வினம். விஜயகுமார் மாதா, நீங்க சொல்லுங்க. தபஸ்வினம் பிரதி பார்வத்யாஹ கிருதம் அதிதி சத்காரம் விவருணத. சத்காரம் எப்படி பண்ணாங்க? முதல்ல தமிழ்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. என்ன சுருக்கமா சொல்லிடுங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி என்னென்ன பாயிண்ட்ஸ் வரணும். தெரியாது. தபஸ்வினம் பிரதி பார்வத்யா கிருதம் அதிதி சத்காரம் விவருணத. எப்படி அது போகுது? ஜ்வலன்னிவ பிரம்மமேத தேஜசா விவேக. அது எத்தனாவது நம்பர் ஸ்லோகம்? 30. 30ல இருந்து 32. யா தாதிருஷ அக்ரதபோன கிருஷ்ண மிருக சர்ம அதுல இருந்து முதல்ல இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். பலாச தண்ட தாரி படிங்க. முதல்ல ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதோட 32 படிங்க. தேதிப்யமானஹ ஜடதாரி. ஓகே, யாராவது படிக்கிறீங்களா? நீங்க படிங்க. அதாஜினாஷாடதரஸ் பிரகல்பஹ வாக்ஜ்வலன்னிவ பிரம்மமயேன தேஜசா
விவேச கஷ்டித் ஜடிலஸ்தபோவனம் ஷரீரபந்த பிரதமாஸ்ரமோ யதா. இது வந்து அவருடைய ரூபத்தை வர்ணனை பண்றது இல்லையா? திஸ் இஸ் நாட் ரெலவென்ட். அதான் இதுல ஒண்ணும் முக்கியமா ஒண்ணும் இல்ல. அவரோட நமக்கு வேணுங்கிற கொஸ்டின் என்னன்னா, அவருக்கு எப்படி அவர் அதிதி சத்காரம் பண்ணலாம். இதுல ஒண்ணும் கிடையாது. ஒருத்தர் வந்திருக்காரு, அவ்வளவுதான். ஒரு பிரம்மச்சாரி வந்திருக்காரு. தமாதிதேயி பகுமான பூர்வயா சபர்யயா பிரத்யுதியாய பார்வதி भवन्ति साम्येऽपि निविष्टचेतसाम् वपुर्विशेषेत्पति गौरवः क्रियाः. இதுல வந்து அதிதி பூஜை பண்றான். அதிதி பூஜை இது இவ என்ன பண்றா அப்படின்னா, நல்லா ஸ்வாகதம் பண்றா அவரை. என்னெல்லாம் மரியாதை அவருக்கு கொடுக்கணுமோ அதெல்லாம் தமிழ்ல முதல்ல சொல்லட்டுமா? மோதியா தமிழ் சொல்லுங்க முதல்ல. முதல்ல அவருக்கு வந்து சுவாகத்தம் வரவேற்கிறா. அதுக்கப்புறம் இது வந்து இந்த இவர் வந்து ரொம்ப விசிஷ்ட புருஷரா இருக்காரு, என்ன ரொம்ப ஸ்பெஷல் அதித்தியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அப்புறம் அவருக்கு கௌரவமா நடக்கிறா. அப்புறம் பூஜை திரவியங்களோட கொண்டு போய் அவருக்கு வந்து உள்ள கூப்பிடுறா, ஆஹ்வானம் பண்றா. அப்புறம் வந்து எனக்கு தமிழ்ல ஒரு நிமிஷம் சொல்றேன். என்னெல்லாம் அனுஷ்டானம் பண்ணணுமோ அந்த இதெல்லாம் விதிப்படி சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ அதெல்லாம் வந்து பூஜை பண்றா. அப்புறம் சிரமமே இல்ல, கொஞ்சம் கூட அவருக்கு சிரமம் இல்லாத ரொம்ப அனாயாசமா அவரோட கண்ணை பார்த்து அவரை பார்த்து சம்பிரதாயத்துல எப்படி இருக்கோ அதுக்கு சொல்ற மாதிரி பூஜை பண்றா. அதுக்கப்புறம் வந்து ஆராதனை பண்றா. அப்புறம் கொஞ்சம் கூட சிரமத்தை வந்து அவ வெளிக்காட்டிக்கவில்லை. அப்புறம் அவ்வளவுதான், எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் மாத்தா. விஜயகுமாரி அவ்வளவுதான் மாத்தா. இந்த ஒரு ஸ்லோகம் அவ்வளவுதான், இததான் சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகத்துலதான் அவர் எல்லா மரியாதையும் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. ரெஸ்ட் எடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவுதான் 2வது ஸ்லோகம். இது வந்து 32வது ஸ்லோகம் இல்லையா? ஆமா, 32. பிரயுக்தாம் பரிகிருஹ்ய சத்க்ரியாம் பரிஸ்ரமம் நாம வினீய சக்ஷணம் உமாம் ச பஷ்யன் ருஜுனைய சக்ஷுஷா பிரசக்ரமே வக்தும் அனுஜித கிரமஹா. அதானே? அவ்வளவுதான். அதிதி சத்காரம் பண்றா. அதுதான் ரொம்ப முக்கியம். எதெல்லாம் எப்படி எல்லாம் சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற மாதிரி அவருக்கு வந்து மரியாதை கொடுத்து அவரை வரவேற்று அவ வந்து அதிதி சத்காரம் பண்றான். இவ்வளவுதானே? வெரி ஷார்ட், ரொம்ப கரெக்ட், ரொம்ப குட்டி 3 கொஸ்டின் தான். பண்டித மணி வந்துட்டாங்க. ஜெயந்தி மாதா நீங்க சொல்லுங்க ஆன்சர். கரெக்ட். 4வது क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தபஸ்வினம் பிரதி பார்வத்யாக்தம் அதிதி சத்காரம் என்ன எழுதிருக்கீங்க? தபஸ்வி வரும்போது அவ என்ன பண்ணினா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவ நீங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதிட்டீங்களா? இல்ல மகோதயா, நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லிடுறேன். இல்ல ஆன்சர் எழுதிட்டீங்களா? இதுக்கு இன்னும் எழுதல மகோதயா நான். ஓகே சரி. ஓகே. ஃபர்ஸ்ட் அவரை பார்த்த உடனே ரொம்ப அவர் யதியா இருந்தார் இல்லையா, இளைய பிரம்மச்சாரியா இருந்தாரு. பட் இளையவரா இருந்தா கூட நம்மள தேடி வர்றவங்கள நம்ம பெரியவங்களாதான் நினைச்சுக்கணும். அதுதான் அதிதி தர்மம் அப்படிங்கறதுனால அவரை வரவேற்று அவருக்கு என்னென்ன அதிதி விதிப்படி என்னெல்லாம் அவருக்கு செய்யணுமோ அந்த மரியாதை எல்லாம் செஞ்சு பூஜை செஞ்சு எல்லாத்தையும்
பண்ணிட்டு அவ்வளவுதான் பண்றா, அவ்வளவுதான் மகோதியா. சரி, இத நீங்க சமஸ்கிருதத்துல எழுதிட்டு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் பிரிச்சுப்போம். ஆளாளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 கொஸ்டின்ஸ் அதை பிரிச்சு ட்ரை பண்ணா நிச்சயம் எல்லாம் ஒருத்தரே எல்லாமே எழுதிட்டா நிறைய பேர் எல்லா கொஸ்டின் ஆன்சர் எழுதிடுவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம அபியாசம் பண்ணணுன்றதுக்காக அப்படி பண்ணலாமா? பண்ணலாம் மகோதியா. சார் இப்ப நீங்க 6, 7 எழுதுறீங்களா? 5, 6 பெரிய பெரிய கொஸ்டின், பெருசு பெருசு மகோதியா. அது ஃபுல்லா அவர் பேசுறது அத்தனை கேள்வி, எவ்வளவு கேள்வி கேட்கிறாரு. 10, 12 ஸ்லோகத்துல கேள்வி கேட்கிறாரு. அவ்வளவு கேள்வியா எழுதணுமா? இல்ல, விவிஎம்ல ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க ஸ்ரீரங்கத்துல. அங்க ஒருத்தர் காளிதாசனை பத்தி ஒரு 1/2 மணி நேரம் பேசினாங்க அந்த அம்மா சமஸ்கிருதத்திலேயே. அதனாலதான் அவங்க கிட்ட கேக்குறேன். அதுதான், இது வந்து ரொம்ப பெருசு இல்ல அவர் கேட்ட கேள்வி பிரச்சனை. அதனாலதான் புலமை இருக்குன்னு உங்ககிட்ட கேக்குறேன். அது நீங்க 10 வார்த்தையில எழுதுங்க, 10 வாக்கியங்கள்ல எழுதுங்க. 10 வாக்கியம் எழுதினா போதுமா மகோதியா? ஆமா, 10 வாக்கியங்கள் எழுதுங்க. அது வந்து எல்லாத்தையும் சுருக்கி 10 வாக்கியத்துல எழுதினா போதும். வேலையே அதுதான். இல்லன்னா 33 to 40 நாட் காப்பி அண்ட் பேஸ்ட், நாட் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, இட் இஸ் ரைட்டிங். சரி மகோதியா, நான் எழுதுறேன். அது வாக்கியன் சௌவாக்கியன விவரணத்தை. அப்புறம் 7, 8 யார் எழுதுறது? மகோதியா 8 வந்து ஃபுல்லு. பரவாயில்ல, அத பத்தி ஒரு எஸ்ஸே. ஓகே. சரி, 7வது क्वेश्चन யார் எழுதுறது? உமா மாதா எழுதுறீங்களா? முயற்சி பண்றேன் மகோதியா. ஓகே. 8வது மங்கையர்கரசி மாதா. எழுதுறேன் மகோதயா. ஆனால் என் டைம் லிமிட்லாம் நான் என்ன தாண்டிடுவேன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, பார்ப்போம். நான் ட்ரை பண்ணுறேன். என்னது பெஸ்ட்டாக இருக்காது நிச்சயமா. எழுதுங்க. எனக்கு என்னன்னே முதல்ல எங்க இருக்கு புஸ்தகம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும். சோ நம்ம பார்த்து திருப்பி ஞாபகப்படுத்தி எழுதுவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து தினம் படிக்க வேண்டியது. இது வந்து ஏதோ ஒரு முறை படிச்சுட்டு ஏதோ ஒரு லெக்சர்ல கேட்டோம் மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இல்லைன்னா எல்லாம் ஞாபகம் இருக்காது. இது வந்து அபியாசம் பண்ணாதான் முடியும். அட்லீஸ்ட் 3-4 முறையாவது படிச்சாதான் வரும். ஓகே, ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் நாளைக்கு இப்ப இவங்க எழுதிருக்காங்க. சோ அது இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா அதையும் பிரசன்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட். சோ இது எழுதுதல் ஒன்றும் சிரமம் இல்லையா? எங்க எது இருக்குன்னு சொல்லிட்டு அது பக்கத்துலயே நம்பர் வேற கொடுத்துருக்காங்க. பஞ்சமே சர்க்கம், யாருக்கும் இதுல பிரச்சனை இல்லைல்ல? சௌந்தர்யம் கதம் வர்ணிதம் மகோதய. அப்போ இது வந்து பஞ்சமே சர்க்கே பிரகிருதி சௌந்தர்யம் கதம் வர்ணிதம் இது நிபந்தம் லிகத. இயற்கை வர்ணனை எப்படி இருக்குன்றதுதான். இயற்கை வர்ணனை இந்த சர்க்கத்தில் எப்படி இருக்கிறது. நான் தேவையில்லாம யூடியூப்ல 1ல இருந்து 3வது வரையும் படிச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன் பாருங்க. அது ஏன் தப்பு தான். அதையே எழுதிடலாம். 5, 6 நான் எழுதணுமா மகோதியா? ஆமா, 2 கேள்வி எனக்கு. ஆமா, பஞ்சம சர்க்கேன்னு போட்டிருக்கு. முதல்ல நான் ஏற்கனவே படிச்சது 2-3 சர்க்கத்தையும் எழுதிட்டு அப்புறம் இதை எழுதட்டுமா? வேண்டாம், பஞ்சம சர்க்கம் மட்டும்தான். அது 5 கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 5வது சர்க்கத்துக்கு மட்டும்தான். ஓகே மகோதயா, இன்னொரு தடவை படிச்சிருவேன். தேங்க்யூ. நீங்க இப்ப நமக்கு எக்ஸாம் சிலபஸ் என்ன இருக்கோ அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. திருத்திய சர்க்கமும் நல்லா தான் இருக்கும். ஆனா அதுக்காக வந்து 10வது சர்க்கத்துல இருந்து ஆரம்பிச்சு ரகுவம்சம் பண்ணிச்சு நிறைய பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் ரிக்வயர்ட். கரெக்ட் தான். என்னுடைய முட்டாள்தனம். பரவாயில்ல, உங்களுக்கு அந்த ருச்சி இருக்குது. சோ தட் இஸ் வெரி குட். அது ஹெல்ப். இது பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஓகே. சோ இதுல ஒண்ணும் பண்றதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல. பண்ணணும், உட்கார்ந்து பண்ணணும், அவ்வளவுதான். ஆமா, புக் இருக்குது. இப்ப இட்ஸ் நாட் லைக் எக்ஸாம். யூ கேன் see the book, you can think, you can take your own time and write. So it is இப்ப பண்ணாதான் நம்ம எக்ஸாம்ல எழுத முடியும். கதனஸ்ய உபரி பார்வத்யாக பிரதிக்ரியா கா. அவர்தான் வந்து நிறைய தூண்டி விடுறாரு இல்ல, உன்னுடைய உள்ள கருத்து எனக்கு தெரியணுன்றதுக்காக அவரே நிறைய சிவபெருமானத்தை நிந்திக்கிற மாதிரி நிறைய நிந்திக்கிறாரு இல்ல. பிரதிக்ரியான என்ன மகோதயா? மனோபாவம், எதிர்வினை.
நீ அவர் சொல்றாரு இல்ல, நீ சுடுகாட்டுல இருக்கிற சுடலைப்பொடி பூசியவனை வந்து நீ கைப்பிடிக்கிறன்ற, நீ ராஜகுமாரி கேலி பண்ணுவாங்க. நீ வந்து ராஜ அலங்காரத்துல வருவ, நீ வழியில வரும்போது நீ இவனை கூட வந்திருக்கியேன்னு சொல்லி மாப்பிள்ளை. ஆமா ஆமா ஆமா, மாப்பிள்ளைக்குன்னு இருக்கிற ஏதாவது ஒரு தகுதியா அது இருக்குதா? நீ பாத்துருக்க ஆள்கிட்ட குலம் இருக்கா? எந்த குலம்னு யாருக்காவது தெரியுமா? அப்பா அம்மா யாருன்னு தெரியுமா? எவ்வளவு சொத்து வச்சிருக்காரு? சொத்து பத்தி எதனா இருக்கா? அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரா? சோ இந்த அதெல்லாம் பண்ணி எங்க வசிக்கிறாரு? இதெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டு அந்த உனக்கும் அவரு, நீ எங்க அவர் எங்க, நீ இருக்கிற இடம் எங்க, அது எங்க, அது மலைக்கும் மடுவுக்கு இருக்கிற வித்தியாசம். சம்பந்தமே இல்ல விருப்பாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுந்தரனை அப்படி சொல்றாங்க, சொக்கநாதன் அப்படி சொல்றாங்க. அதுக்கு வந்து பார்வதி என்ன பதில் சொல்றாங்க, எப்படி ரியாக்ட் பண்றாங்க? பதில் சொல்றது மட்டும் இல்ல, அந்த உதடுகள் துடிக்க, கண்கள் சிவக்க, அந்த கோபத்தை அடக்கிக்கிட்டு எப்படி அதை வந்து அந்த நிந்தனை சொல்ல இனிமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவங்க வந்து எப்படி அதை பதில் சொல்றாங்க. எல்லாம் பதில் சொல்லிட்டு நீ என்னமோ சொல்லிக்கப்பா, நான் சிவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ வந்து ஒண்ணுமே இல்ல அப்படின்ற அகிஞ்சனக நீ சொல்ற. அவர் தான் எல்லா சம்பத்துக்கும் அதிபதி, அவர் தான் எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் அவர் தான் வந்து ஈஸ்வரன், எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் அவர் தான் மங்களம், மங்களமே இல்லைங்கிற அவர் தான் சிவம்னு சொன்னாவே மங்களம்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லாமே வந்து அதுல அவங்க சொல்றதுல வருது. சோ அதை கொண்டு வாங்க. பார்வதிக்கு பதிலா உமா மாதா சொல்ல போறாங்க. ஒரு கோயின்சிடென்ஸா போயிட்டுது. சரி, இது பண்றதுல ஒன்றும் சமயம் இருக்காது, நம்ம பண்ணிடுவோம். we have to invest some time into it. அப்புறம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மேத்ஸ்ல வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். பாரதிய கணிதம்ல சொல்லி தந்ததுல இதெல்லாம் இந்த யாராவது ஒருத்தர், ஐ நீட் ஒன் பர்சன் டு ஹெல்ப் திஸ் அபிஜித் வந்து இந்த நார்மலாவே சில கிளாஸ் வருவோம் போல இருக்கு, பட் எக்ஸாம் எல்லாம் இருக்கிறதுனால ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், அட்டன் பண்ண முடியல. எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னா, அதுக்கு அபியாச கிளாஸுக்கு வானா இது வரலும் வரல, யாராவது ஒருத்தர் வாலண்டியர் பண்ணா அவனுக்கு ஜஸ்ட் ஒன் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி, அவனோட டவுட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி குட். I can ask him to contact. ஏன்னா இன்னைக்கும் வரல. Okay, you can volunteer later. Next, லகு சித்தாந்த கௌமுதியில என்ன பார்க்கணும்? அதுல எத்தனையாவது நவமோ அத்தியாயம் பார்க்கணுமா? அஷ்டமோத்தியாயத்துல இருந்து நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கு. எதுமா? எட்டாவது வேணா பிரசன்ட் பண்ணுங்க. அது ஒரு முறை கொஞ்சம் பார்க்கலாம், எவ்வளவு பார்க்க முடியும் எவ்வளவு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்பெசிபிக் क्वेश्चंस if you have we can. அது எங்கிட்ட சேவ், அதனால நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. ஓபன் பண்ணிருக்கேன். और पुनः महोदय காணவில்லை மहोदयाவை காணவில்லை. மहोदया
அவங்க மியூட்ல பேசிட்டு இருக்காரா? தெரியலையா? விஜயகுமாரி மாதா அவங்க மியூட்ல பேசிட்டு இருக்கீங்களா? மியூட்ல இருந்திருக்கேன். ஆ. இல்ல நீங்க அந்த ஷீட் கிடைச்சதா? அந்த ஷீட் கிடைச்சதா? போட்டேனே ஆத் குணக. தெரியல? இல்ல இல்ல இது இது போட்டிருக்கீங்க அந்த இது அச்சுடா ஏதோ ஒரு இதுல போட்டீங்க. சரி ஓகே. அது இல்லன்னா நானே கேள்வி கேட்கிறேன். இதுல நீங்க எதுவும் கேட்கலன்னாக்க ஆத்குணக இதி சூத்திரஸ்ய அபவாத சூத்ரான் விவருணத்த. वृद्धिरादैच् तदेव वा सूत्रान् आद्गुणः इति सूत्रस्य अपवाद सूत्रान् विवृणुत. இல்லரா ஒன்னு சொல்லி சவர்ண தீர்க்கஹ. அக்கஹ சவர்ணே தீர்க்க சவர்ண தீர்க்க சந்தி. किमर्थम् भवती किमर्थम् एवं वदति? केन कारणात्? உத்சர்கஹ வரும். कः उत्सर्गः? कः उत्सर्ग सूत्रः? आ प्लस अच् आत् गुणः. किम् उत्सर्ग सूत्रम्? आत् गुणः इति उत्सर्ग सूत्रम्. कस्मात् कारणात् उत्सर्ग सूत्रम् इति भवती कथयति? उत्सर्गस्य अर्थः जनरल रूल. किमर्थं तत् उत्सर्गः? आत् गुणः इति सूत्रस्य अर्थः அச்சி ஆத் குணஹ அனுவிருத்தி. அங்க என்ன வந்திருக்கு? அச்சி. அச்சி எங்கிருந்து வந்தது? அனுவிருத்தியாக ஆத் குணம். அது எந்த சூத்திரத்துல இருந்து வந்தது? இக்கோ எனர்ஜி. ஓகே. சோ இக்கோ எனர்ஜி முதல்ல வந்தது. இக்கோ எனர்ஜி தான் என் சந்தி தான் முதல்ல சொல்லி தராங்க. சோ என் சந்தி யாந்தவாந்த ஆதேச சந்தி. ரெண்டு சந்தி படிச்சிருக்கோம் இல்லையா? ஏச்சோ அயவாய. சோ ஏச்சோ அயவாயவஹ. சோ இந்த ரெண்டு சூத்திரமும் கஸ்மின் அதிகாரே அஸ்தி? ஏகः पूर्व परयोः इति अध्याये अस्ति वा न वा? आदेशः भवति. आदेशः भवति एव. सर्वत्र आदेशः भवति एव. सन्धि विषये एकः पूर्वपरयोः द्वयोः स्थाने पूर्वस्थाने परस्थाने अपि यन् सन्धि इकः स्थाने அப்படின்னு என்ன அர்த்தம்? இகஹன்ற வர இடத்துல என் சியாத் அச்சி பரே ஏச்சக ஸ்தானே ஐ அவ் ஆய் ஆவ் கிரமாத் அங்க வந்து நமக்கு ஆதேசமா வரும். சோ ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஆத்து குணஹ அப்படின்றப்ப என்ன ஆகுது? உப பிளஸ் இந்திர அகாரம் வந்திருக்கு, அந்த பக்கம் இகாரம் வந்திருக்கு. கஸ்மின் ஸ்தானே ஆதேசக பவதி? பூர்வஸ்தானே வா பரஸ்தானே? एकः पूर्व परयोः एकः आदेशः भवति. एकः कः? उप प्लस् इन्द्र. अकारः अस्ति, पकारोत्तरः अकारः अस्ति.
पकारोत्तर अकारः अस्ति पूर्वपदे पूर्वपदान्ते अकारः अस्ति पकारोत्तरः परपदे किमस्ति आदौ इकारः अस्ति इकारः कवर्णः इक्व आचिव अचि 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 अतः तत्र किम् अभवत् अकार इकारयोः एकः गुणः आदेशः भवति गुणः इत्युक्ते किम् आ ए ओ இல்ல संज्ञा गुण संज्ञा विधायकं सूत्रं किम् अदे गुणः कः सो के वर्णाः तत्र अन्तर्गतः आ ए ओ सो अदे गुणः अग्ग आ ए ओ न आकारम् अस्ति वा तत्र अकार आकारयोः सावर्ण्यम् अस्ति अत्येव ह्रस्व अकारः एव அது எப்படி நமக்கு கேன ரூபேன சூச்சிதம் तकर तत्र तपरकरणं इति एकः कार्यम् अस्ति तपरः तत्कालस्य அப்படின்னா என்ன அர்த்தம் ஆக்கு அப்புறம் வரத்தா தாக்கு முன்னாடி வர ஆ அது ரெண்டு தான் எடுத்துக்கணும் தத்பரக தபரக தஸ்மாத் பரக இங்க என்ன வந்திருக்கு அத்து இல்ல இங்க இந்த சமாச அதனுடைய விக்கிரக வாக்கியம் என்ன தபரக்கு என்ன விக்கிரக வாக்கியம் லிखत तपरस्तत्कालस्य वा तपरः इति पदस्य विग्रहवाक्यं किम् यः तपरः तस्मात् सः तात्परः तापरः तस्मात् यस्मात् तापरः यस्मात् तात्परः அது ஒண்ணு so that is one way of explaining. There is another way of explaining. There are two तत्परः இது பஞ்சமி தத்புருஷ சமாசம் தாபரः அது எங்க வருது தாத்பரः அது எங்க வருது அந்த விக்கிரக வாக்கியம் எங்க யூஸ் ஆகுது இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல அது வந்து விருத்திராதேச்ச இதுவே இப்ப சொன்னதுலயே அதே குணகன்னு வந்திருக்கு அதே குணகன தகாரக எங்க வந்திருக்கு அகாரத்துக்கு அப்புறம் வந்திருக்கு தகாரத்துக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு அங்க ஏங்குக்கு தபர கரணம் இருக்கா இல்லையா இருக்கு முன்னாடி இருக்கு சோ முன்னாடி இருக்குன்னா அதுக்கு அந்த விக்கிரக வாக்கியத்தை சொல்லுங்க தாத்து பரக அங்கதான் வந்து பஞ்சமி தத்புருஷ சமாசம் வருது புரியுதா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தாத்து தஸ்மாத் இல்ல நீங்க டோன்ட் ஹேவ் டு ரைட் இன் எக்ஸாக்ட் சேம் சென்டென்ஸ் சேம் அதே ஆர்டர்ல எழுதணும் அவசியம் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் முதல்ல சோ அதே குணகக்கு we found this is there is a utsarga and there is an apavada. Utsarga is something like a superset, so consider this as something like central government utsarga, then there is a state government, then there is panchayat raj, and adukku panchayat rajkulla vandu individual houses and all those things. You can keep on increasing the size or decreasing the size. Universe இருக்கு அதுக்குள்ள வந்து அந்த பிரபஞ்சத்துல நிறைய இருக்கு அதுக்குள்ள உலகம் இருக்கு அதுக்குள்ள கான்டினென்ட்ஸ் இருக்கு கண்ட்ரி இருக்கு இந்த மாதிரி நிறைய வரும். So there is one general rule and then there are special rules. The special rules என்ன வந்திருக்கு பிரித்திரேச்சியில வந்து என்ன ஏச்சின்னு வந்திருக்கு. So ஏச்சி அச்சு வர்ணகவா ஏச்சின்னு சொல்ற பாதான என்ன அர்த்தம்ங்க ஏச்சி என்ன இதுல வந்திருக்கு விபக்தியில வந்திருக்கு ஷஷ்டி சாரி சப்தமி ஏச்சி அது என்ன நிமித்தம் பூர்வ நிமித்தமா பர நிமித்தமா பர நிமித்தம்
பரநிமித்தம். பரநிமித்தம்னா அது பரபதத்துல வந்திருக்கு. அதை பார்த்துட்டு பூர்வத்துல காரியம் நடக்கும். சோ இங்க வந்து அச்சு வரணும் வந்திருக்கு. அச்சி ஏச்சுனா ஏச்சின்னு வருது. அந்த ஏச்சுன்றது அச்சு வருணே அந்தர்கத இல்லையா? ஆமா ஆமா. அப்படி இருக்கும்போது இந்த சூத்திரம் விருத்திகி ஆத் பரக ஏச் வர்ணக சேத் தத்ர விருத்திகி இது விருத்தி ஆதேசக பவதி இப்படின்னு ரூல் இருக்கு. நவ் இஃப் யூ சே ஆத் குணக அப்படின்னு சொல்லும் பொழுது அச்சி பரேனா அச்சு வர்ணத்துக்குள்ள ஏச்சு வந்திருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ வந்து அங்க காரியம் இருக்கு இல்லையா? குணத்தினுடைய காரியம் அங்க, குணத்தினுடைய சக்தி அங்க இருக்கு இல்லையா? இட் இஸ் அண்டர் இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லையா? அதனுடைய அச்சுன்ற எல்லைக்குள்ளதான் அது இருக்கு. ஆனால் இந்த விருத்திரேச்சின்றது வந்து நீங்க வந்து இஃப் யூ ஆர் நாட் அலோவிங் இட் டு வொர்க் தென் வேர் வில் இட் வொர்க்? அதுக்குன்னு ஒரு ஏரியா கொடுத்திருக்கு. அப்புறம் வரணும் பிரஸ்வாக்காரமோ தீர்க்காக்காரமோ, அதுக்கப்புறம் ஏச்சு வரணும். அங்க அப்படி வந்தா விருத்தின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த இடத்துல நீங்க வந்து if you are not allowing it to work and you say no achi is overpowering it சொன்னா then there is no place where this can work. The sutram will become vyartham. சூத்திரம் வியர்த்தமா யாரும் எழுதல. It's a reason for writing the sutram. So அந்த சூத்திரத்துக்கு ஒரு லிமிட்டட் ஏரியா தான் ஆஃப் ஆபரேஷன் இருக்கு. அந்த லிமிட்டட் ஏரியால it should be allowed to operate. அதே போல அந்த லெஃப்ட் சைடு அந்த சார்ட் நல்லா இருக்கும். சோ அகஹ சவர்ணே தீர்க்கஹ அப்படி இருக்கும். அச்சுதான் அகாரம் வந்தா அதுவும் அச்சு வர்ணம் தான். பட் தேர் இட் பிகம்ஸ் சவர்ண தீர்க்க சந்தி. சோ அதனுடைய ஏரியால you should allow it to operate. எக்ஸாஸ்ட் படம். உங்களோட சார்ட் தான் இன்னும் நல்லா இருக்கும். ஓகே அதத்தான் தேடுக்கு போனேன் மறந்துட்டேன். ஓகே சோ இப்ப இதுல இந்த ஸ்தானே அந்தர தமக நமக்கு அதனுடைய யூஸ் என்ன? அது என்ன மாதிரி டைப் ஆஃப் சூத்திரம்? அது வந்து ஸ்தானே அந்தர அல்லோடுதான். சூத்ராஹ கதிவிதாக. அச்சா அந்த சூத்ராணி கதிவிதா. என்ன சூத்திரம் சொன்னேன்? இதுல நம்மளுடைய அஷ்டாத்தியாயில வந்து சூத்திரம் எத்தனை விதமா பிரிக்கப்பட்டிருக்கு? 6 விதம். 6 விதம். என்னென்ன? சஞ்ஞா விதி, நிர்தேசக சூத்திரம், அதிகார சூத்திரம். எவ்வளவு சொல்லிருக்கீங்க இது வரலாம்? சஞ்ஞா சூத்திரம், பரிபாஷா சூத்திரம், விதி சூத்திரம், நியம சூத்திரம், வியாக்கரண சூத்திரம். வியாக்கரண சூத்திரம் எதுவும் இல்ல. நியம சூத்திரம், அதிதேச சூத்திரம், அப்புறம் அதிகார சூத்திரம். சோ இது என்ன சூத்திரம்? ஆனே அந்தர தமக. பரிபாஷா பரிபாஷா சூத்திரம். இப்போ அச்சி வேற என்ன சொன்னீங்களா? ஏச்சக இல்ல இக்கோ எனர்ஜி. சோ அதுல இக்கோ எனர்ஜின்னு வருது. இங்க ஏதோ ஒண்ணு சொன்னேன் விருத்தி ஏச்சின்னு வருது. இதெல்லாம் என்ன சொன்னீங்க? இப்போ திஸ் இஸ் பரநிமித்தம். பரநிமித்துக்கு ஒரு பரிபாஷா சூத்திரம் இருக்கு. பரநிமித்த பரிபாஷா சூத்திரம் லிக்கத்த. தஸ்மின் இது நிர்திஷ்டே பூர்வஸ்ய தஸ்மாத் இது உத்தரஸ்ய. ஞாபகம் இருக்கா இது ரெண்டும்? கேட்டு இப்ப ஞாபகம் வருது. நாராயண மோகன் சொல்லி கொடுத்திருக்காரு. இதுல எது பரநிமித்தம் எது பூர்வ நிமித்தம்? ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் கேக்குறாங்க, இல்ல மேட்ச் ஃபாலோவிங் கேக்குறாங்க. ஓகே
சோ இப்போ வந்து அப்படி இருக்கும்போது அந்த நிமித்தம்லாம் தெரிஞ்சு போச்சு. தென் வி ஆல்சோ நோ ஸ்தானே அந்தரதமக. ஸ்தானே அந்தரதமக தான் இங்க யூஸ் ஆகுது. ஏச்சோ அயவாயவக, அதுக்கு நமக்கு பரிபாஷா சூத்திரம் என்ன? அங்க பயன்படுத்தப்படுகின்ற பரிபாஷா சூத்திரம் என்ன? அங்க ஸ்தானே அந்தரதமக வருமா? ஏச்சகஸ்தானே ஐ அவ் ஆயி ஆவ். இங்க ஏஜ்ல என்ன இருக்கு? ஏ ஓ ஐ அவ். ஏ ஓங் ஐ அவ். இங்க 4 இருக்கு, அங்க 4 இருக்கு. ஆனா எந்த ஸ்தானத்துல எது வரணும் இதை டிட்டர்மின் பண்றதுக்கு பரிபாஷா சூத்திரம் இருக்கு. ஸ்தானே அந்தரதமகன் இருக்கு. ஸ்தானே அந்தரதமக சூத்திரத்தை வச்சு இது பண்ண முடியுமா? இல்ல அதுக்கு முன்னாடி அதே குணக்கத்துல why is ஸ்தானே அந்தரதமக பரிபாஷா used here? அது வந்து இந்த பிரயத்னம் அண்ட் உச்சாரண ஸ்தானத்தை பொறுத்து இருக்கோ. ஆமா, சாதிருஷ்ய தமக எங்க இருக்கோ அகாரத்துக்கு என்ன உச்சாரண ஸ்தானம், இகாரத்துக்கு என்ன உச்சாரண ஸ்தானம், ஏகாரத்துக்கு என்ன உச்சாரண ஸ்தானம், மூணுத்துக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதுவா? இதுதான் அந்த அது வந்து ஒரே ஸ்லைடா எல்லாம் பண்ணிருந்தோம் கடைசியில. ஓகே. Okay, we have to add some more sandhis here, but let us start with this. இந்த கேள்வி முதல்ல முடிச்சிரும். என்ன கேள்வி இப்போ? என்ன கேள்வி கேட்டேன்? இந்த ஸ்லைட் அப்படியே இருக்கு. ஏச்சோயவாயாவஹோட அங்க பயன்படுத்துற பரிபாஷா சூத்திரம் என்ன? இப்போ அகார இகார ஏகாரத்துக்கான உச்சாரண ஸ்தானம் என்ன? மூணுத்துக்கும். அகாரத்துக்கு கண்டஹ, இகாரத்துக்கு இகாரத்துக்கு ஈச்வேஷானாம் தாலு, ஏகாரத்துக்கு ஏதைத்தோஹோ கண்டதாலு. கண்டதாலு. இப்ப கண்டம் தாலு கண்டதாலுன்னு வந்துச்சா? சோ அதனால சாதிருஷ்ய தமக அங்க வந்திருக்கு. ஆனா இங்க என்ன வந்திருக்கு? ஐ ஏச்சக அப்படின்னு சொல்றப்போ அங்க என்ன பரிபாஷா சூத்திரம் பயன்படுத்தப்படும்? நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்களா இல்லையா? இல்ல why you ஸ்தானே அந்தரதமக தானே அந்தரதமக யூஸ் பண்ணீங்கன்னாக்க ஐஏ ஆயின்னு வருது. how will you distinguish between ஏக்கும் ஏக்கும் ஐக்கும் என்ன என்ன உச்சாரண ஸ்தானம் என்ன? கண்டதாலு ஏக்கு. ஓகே, ஐக்கு என்ன? கண்டோஷ்டமா? எப்படி கண்டோஷ்டம் வரும்? ஏதை அவங்க சொல்லுங்க. நாம விஜயலட்சுமி மாதா ஐகாரத்துக்கு என்ன? ஐக்கு என்ன உச்சாரண ஸ்தானம்? ஐ வந்து தாலு. வெறும் தாலுவா? ஏதைத்தோஹோ கண்டதாலு. ஏதைத்தோஹோ கண்டதாலு. ஓதௌதோஹோ கண்டோஷ்டம். ஏகாரத்துக்கும் ஐகாரத்துக்கும் ஒன்னேதான் உச்சாரண ஸ்தானம். ஓகே. அப்ப எப்படி நீங்க இந்த இதை வச்சு நீங்க பண்ண முடியாது? அந்தரதம ஸ்தானே அந்தரதமகன்னு ஒரு சூத்திரம் வச்சிருக்கீங்க. இப்ப அதை வச்சு ஏன் பண்ண முடியாது? நீங்களே ஆன்சர். தெரியல மோதியா. So sorry, I have to go to Narayanan Modia's class ma. Okay, time it. Okay. யதா சத்யா மனுதேசக சமானாம் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. இதோட முடிச்சுப்போம். பிரார்த்தனா ஸ்லோகம் சொல்லிடுவோம். நீங்க இந்த 3 பேரும் போகணும். ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். தன்யவாதः. Thank you Modia. Thank you. ஆன்சர்ஸ் எழுதிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல Thank you, Maurya. ಧನ್ಯವಾದ.